வருமான வரி ரீஃபண்ட் நிலவரம் குறித்து காத்திருக்கும் கோடிக்கணக்கான வரி செலுத்துவோருக்கு ஒரு முக்கியமான தகவல். ரீஃபண்ட் தாமதங்கள் ஏன் ஏற்படுகின்றன, யாருக்கு பணம் வந்துள்ளது, அதிகாரப்பூர்வ தளத்தின் புதிய நிலை என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடந்த சில நாட்களாக தினசரி 10 முதல் 15 லட்சம் ஐடிஆர்கள் செயல்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது ரீஃபண்ட் செயலாக்கம் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக தகவல் வந்துள்ளது. இந்த தாமதங்களுக்கு மத்தியில் ஒரு சிலருக்கு பெரிய தொகை ரீஃபண்ட் கிடைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஐடிஆர் 1 மற்றும் ஐடிஆர் 4 தாக்கல் செய்தவர்களில் செப்டம்பர் 29, 30 தேதிகளில் ரீஃபண்ட் கிடைத்திருப்பதாக கமெண்டுகள் வந்துள்ளதால் இந்த வகையை சேர்ந்தவர்கள் தங்கள் நிலையை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின் புள்ளி விவரங்கள் 4/10/2025 அன்று ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது. தற்போதைய நிலவரப்படி 6,09,04,903 ஐடிஆர்கள் ப்ராசஸ் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் ஏராளமான ஐடிஆர்கள் நிலுவையில் உள்ளன. ரீஃபண்ட் தாமதமானால் வரி செலுத்துவோர் இந்த 3 வழிகளில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி அழைப்பு, கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் அழைக்கலாம். மின்னஞ்சல், கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதலாம். சமூக ஊடகம், வருமான வரி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் உங்கள் சிக்கலை தெரிவிக்கலாம். ஒரு முக்கியமான ஐடிஆர் 4 வழக்கு தற்பொழுது வெளிவந்துள்ளது. செப்டம்பர் 14 அன்று தாக்கல் செய்யப்பட்ட இவருக்கு செப்டம்பர் 17 அன்றே ரீஃபண்ட் செயல்முறை முடிவடைந்தாலும் ரீஃபண்ட் ஃபெயில்டு என வந்துள்ளது. தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான கணக்கு எண் என ரீஃபண்ட் பேங்கரான எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. மேலும் இவருடைய கணக்கில் வரையறுக்கப்பட்ட ரீஃபண்ட் என்ற நிலை உள்ளது. இந்த தீர்வுக்கான அவசர நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் வருமான வரி போர்ட்டலில் லாகின் செய்து ரீஃபண்ட் வரவேண்டிய வங்கி கணக்கின் நிலையை சரிபார்க்க வேண்டியது. இரண்டாவதாக, வரையறுக்கப்பட்ட ரீஃபண்ட் என்று இருந்தால் ஐஎஃப்எஸ்சி கோட் மாற்றம் போன்ற காரணங்களுக்காக கணக்கை மீண்டும் அங்கீகரித்து, அதாவது ரீவேலிடேட் செய்து சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, பழைய ஃபெயிலான கணக்குகளை நீக்கிவிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கணக்கை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, கணக்கு சரி செய்யப்பட்ட பின் போர்ட்டலில் ரீஃபண்டை மறுவெளியீடு செய்ய கோரும் ரெக்வஸ்ட் ஃபார் ரீஇஷ்யூ ஆஃப் ரீஃபண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஆதார், ஓடிபி மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழிமுறையை பின்பற்றியவர்களுக்கு ரீஃபண்ட் அதே தேதியில் கிடைத்திருப்பதால் வங்கி சிக்கல் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ரீஃபண்ட் தாமதத்திற்கு காரணம் வருமான வரித்துறை இந்த ஆண்டு விரிவான ஆய்வு செய்வதாக ஒரு பயனர் கருத்து தெரிவித்துள்ளார். எதுவாக இருந்தாலும் நிலைமை சீரடைய இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. உங்களுடைய ரீஃபண்ட் கிடைத்ததா, ரீஃபண்ட் கிடைத்தவர்கள் தாக்கல் செய்த தேதி, ஐடிஆர் வகை மற்றும் ரீஃபண்ட் தொகை ஆகியவற்றை இந்த வீடியோவின் கமெண்டில் பகிர்ந்து மற்றவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.